நாமெல்லாம் 2 சீட்டை வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏன் இவ்வளோ சீனு பேராசை, துணை முதல்வர் பதவியை திரும்ப கேட்கலாமா அப்படிலாம் அவரை கேள்விக்குட்படுத்திட்டு இருக்கோம்ல. ஆனால் இந்திய சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரான கதை உங்களுக்கு தெரியுமா? 2006 ஜார்க்கண்ட் மாநிலத்திலாம் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த மாநிலத்தில் 2006 தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. மொத்த தொகுதி 80, பிஜேபி 30லையும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 17, காங்கிரஸ் 9லையும், ஆர்ஜேடி 7 மற்றும் ஜேடியு 6 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு. எந்த தனிக்கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால அந்த தொகுதியில் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவை சேர்த்துக்கிட்டு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜேடியு கட்சிகள் ஒரு சுயேட்சை எம்எல்ஏவோட சேர்த்து அவருக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி அவரை முதலமைச்சராக்கியிருக்காங்க. அவரும் 14 செப்டம்பர் 2006 23 ஆகஸ்ட் 2008 வரைக்கும் மொத்தம் 799 நாட்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முதலமைச்சராக ஒரு சுயேட்சை எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு. தொங்கு சட்டசபை அமையும் போது உங்ககிட்ட இருக்கிற 106 விட உங்கள் ஆட்சியை நிர்ணயிக்கிற அந்த ஒன்றுக்கு வேல்யூ அதிகம் தாங்க.